இன்றைக்கி நான்வெஜ் தான் பார்க்க போகிறோம். செட்டிநாட்டு சிக்கன் பிரியாணியும் மட்டன் வதக்கலும் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரமேஷ் ஏன் பேசவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கொஞ்சோண்டு உடம்பு சரியில்லை, கொஞ்சோண்டு தான் உடம்பு சரியில்லை. அப்படியே வாங்க பிரியாணி பார்ப்போம். பாருங்க, சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்ச் மெனு, நான்வெஜ் மெனு தான் பார்க்க போகிறோம். நிறைய நாளாச்சு நம்ம நான்வெஜ் போட்டு வெஜ்ஜின்னு சொல்லிட்டு வெஜ்ஜியே போட்டுட்டு இருந்தோம். உடனே போர் அடிச்சிட்ருக்கோங்க எல்லாருக்குமே. அதனால் இன்றைக்கி நான்வெஜ் தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சிக்கன் பிரியாணி, செட்டிநாட்டு சிக்கன் பிரியாணியும் அதுக்கப்புறம் மட்டன் வதக்கலும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க, நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடிக்கும் நான் வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மட்டனுக்கு, மட்டன் வதக்கலுக்கு புதினா கிள்ளி போட்டு வச்சுருக்கேன். சிக்கன் கழுவியாச்சு, மட்டன் கழுவியாச்சு, அரிசி ஊற வச்சாச்சு. இங்கே மசாலா அரைச்சி பண்ண போகிறோம் பிரியாணிக்கு. அதனால் இங்கே மசாலா எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க போய் சமைக்க போயிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 20 காஞ்ச மிளகா, 20 பச்சை மிளகா வச்சுருக்கேன். 1 கிலோவுக்கு 10 மிளகாய் கணக்கு பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு இஞ்சி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திர பட்டை எல்லாமே வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிறதுல எதுவும் போட போகிறதில்ல. இது வதக்கி இதுலேயே அரைச்சிட போகிறோம். ஃபஸ்ட்டு மசாலா எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு மசாலா ஐட்டம்ஸ் போட்டோடனே பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் ஜாதிக்காய் பாதி பீஸ் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு பாத்திரம் வச்சுட்டேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நெய் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இது நல்லா காயட்டும். பாருங்க, மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மட்டன் ஒரு 1/2 கிலோ மட்டனு. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இங்கே எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வெங்காயம் நான் 3/4 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வறுத்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு அரைக்க ஆரம்பிச்சிருவோம். வெங்காயம் நல்லா இப்படி செவந்த உடனே நம்ம தக்காளி, ஒரு 400 கிராம் தக்காளி இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். நம்ம நல்லா வறுத்து அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, மசாலா சேர்த்த உடனே நம்ம ஒரு 1.5 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் சாப்பாட்டுக்கும் சேர்த்து நம்ம உப்பு போட்டோம். நல்லா இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும் போது இதில் புதினா சேர்த்துடலாம். ஒரு பெரிய கட்டளவு புதினா, கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மசாலா வறுத்த அதே பாத்திரத்தில் நம்ம மட்டன் வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. மசாலா வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் இந்த தண்ணியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டம்ளர் தண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 டம்ளர் தண்ணி. நான் 10 அழகு அரிசி எடுத்திருக்கேன். அப்போ 15 அழகு தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 1.5 கணக்கு வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம பிரியாணி பண்ணும்போது 1க்கு 1.5 கணக்கு வச்சா போதும். இது நல்லா கொதிக்கட்டும்.
பாருங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம். நல்லா இந்த வெங்காயம் வந்து வதங்கட்டும். முட்டை வந்து வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி, இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இங்கே பெரிய அடுப்பில் வச்சா பெரிய பாத்திரமாக இருக்குது, அதனால் நான் பெரிய அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது ஊற வச்சுருக்கிற இந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி ஒரு கிண்டிட்டு இதை மூடி வச்சிடலாம். மட்டனுக்கு நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு, வெங்காயமும் தக்காளியும். இப்போ வேக வச்ச அந்த மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் எல்லாமே சேர்த்துட்டோம். நீங்கள் ஊற்றும் போதே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் மட்டன் மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், மட்டன் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இந்த காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். அது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நமக்கு மட்டன் மசாலாவில் காரம் கிடையாது, அதனால் நம்ம வந்து இந்த மிளகுத்தூளும் இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு வதக்கிக்கலாம். சூப்பரான மட்டன் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ரமேஷ் வந்து ஏன் பேசவே இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருக்கு கொஞ்சோண்டு உடம்பு சரியில்லை, கொஞ்சோண்டு தான் உடம்பு சரியில்லை, அதனால் அவர் பேசவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ஜாலியாகவே இருக்காது, வெறும் சமையல் மட்டும்தான் காமிச்சிக்கிட்டே இருப்பேன். அப்படியே வாங்க பிரியாணி பார்ப்போம். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் பிரியாணி. இப்படியே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுவோம். கரெக்டாக இருக்கும். இப்படி ஆஃப் பண்ணோம்னா அதுக்கு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் வந்து போட்டுக்கலாம். சூப்பரான சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் மட்டன் வதக்கல், தயிர் பச்சடி, முட்டை ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் மெனு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த பிரியாணியும் அப்புறம் மட்டன் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.